நம்ம 7 மணிக்கு எழுந்தே பழக்கமாயிடுச்சு. இப்போலாம் சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியதாக இருக்குது. கடகடன்னு பெருக்கிட்டு போக வேண்டியதா ராணி அக்கா வீட்டுக்கு. அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி பண்ண மாதிரி மொத்த சாமானையும் வாடி போட்டு துலக்க விட்டுருவாங்க. சீக்கிரமாக போய் ஒரு வேலையும் செய்யாத அவங்க கூட அப்படி இப்படி வளர்த்தின்னு இருந்தாவே கணக்கு காட்டுற வேண்டியது தான். நம்ம வீட்டில் இருந்தால் நான் வந்து காலையில் எழுந்து போனால் ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்குதா அவ்வளோதான். அது வரையும் போக வேண்டியதான். சும்மா அரட்டி வச்சுட்டு சம்பளத்தை வாங்கின்னு வர வேண்டியது தான். அவ்வளோதான். இது வரையும் பெருக்கிருந்தே போதும். கிளம்பலாம். பெருக்கந்தெல்லாம் போதும். நேற்று கார்த்திகை தீபம் கோலம் போட்டாலும் போட்டோம். நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு இருந்தாங்க. சரி இன்னைக்கு ஒரு கோலத்தை சிம்பிளாக போட்டு கிளம்ப வேண்டியது தான். இதுக்கு மேலே நம்மளால போட முடியாது. இதுவே நல்லா தான் இருக்குது. உள்ள இந்த மனுஷன் இன்னும் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். இல்லைன்ட்டா போனோம். பிள்ளை எழுந்தா காஃபி போட்டக்கூட அதை செய் இதை செய்யணுவா. அவளை எழுப்பாத. இவரை மட்டும் இவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். இத்தனோண்டு பெட்டில் 2 பேர் பத்திருக்காங்க. இடம் எங்கன்னா பத்துதா? குழந்தைய விட்டு கீழே பார்த்தா என்ன, பொண்ணை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டேன்றாரு. இவங்களுக்காகவே பெரிய பெட்டை வாங்கணும் போல சீக்கிரமா. என்னங்க என்னங்க எழுந்துருங்க. என்னவுமா இவ்வளோ காலையில் ஏன் எழுப்புற? தூக்கம் வருது எனக்கு. எங்க நான் வெளியே கிளம்புறேன் சொல்லலான்னு எழுப்பினேன். கொஞ்சம் எழுந்து வெளியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேயே பேசினா பிள்ளை எழுந்துப்பா. அப்புறம் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. தூங்கினே பேசுனீங்கன்னா எதுவும் ஞாபகம் இருக்காது. அப்புறம் என்கிட்ட சண்டை போடக்கூடாது. நான் வெளியே இருக்கேன், வந்தீங்கன்னா சொல்கிறேன், இல்லைன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன். சரி சரி போ வரேன். கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விட மாட்டேன்றா இவ. என்னத்துக்கு தான் கூப்பிட்றான்னு தெரியல. சரி போய் பார்ப்போம் என்னதான் சொல்கிறான்னு. இப்போ சொல்லிட்டு வந்தோம், நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் வராமல் இருக்காரு இந்த மனுஷன். என்னவுமா ஏன் கூப்பிட்ட? வந்துட்டீங்களா? என்ன இது அதிசயமாக இருக்கு? ஏன் பொண்டாட்டி இவ்வளோ காலையில் எழுந்துக்குனாளா? ஆமாம் ஆமாம், ராணி அக்கா வீட்டில் இட்லி கடை வைக்கிறாங்களே, அதனால தான் ஃபஸ்ட்டே லேட்டாக போயிட்டேன். சரி இன்னிலேருந்து சீக்கிரமாக போகலான்ட்டு எழுந்து அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு கூப்பிட்டேன். உனக்கு ஏன் உமா கஷ்டம்? நீ 100 நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கே நான் வேணா வீட்லேயே இருன்ற பிள்ளையை பார்த்துக்கின்னு நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்னங்க ஒரு கஷ்டமும் இல்லை. கொஞ்சம் நேரம் போய் அவங்க கூட வேலை செஞ்சால் காசு தரப்போகிறாங்க. சரி வீட்லேயே இருந்தாலும் ஒரே போர் அடிக்குது, அதாங்க போகிறேன். உன் விருப்பமா? நான் எதுவும் சொல்லலை. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். கஷ்டமாக இருந்தால் எதையும் செய்யாத, அவ்வளோதான். என்னங்க நான் போய் சும்மா சுற்றிட்டு காசை வாங்கின்னு வரேன், அவ்வளோதான். எந்த வேலையும் இல்லை. நான் போய் கஷ்டமான வேலைக்கு தான் போவேனா என்ன? அதுவும் சரிதான். நீயாவது உடம்ப வழங்கி வேலை செய்கிறதாவது. நானே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டேன், என் பொண்டாட்டி இவ்வளோ பொறுப்பாக மாறிட்டாளான்ட்டு. அதானே உன் புத்தி உன்னை விட்டு போகுமா என்ன? என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை உமா, வர வர ரொம்ப ரொம்ப பொறுப்பாக மாறின்னு போகிற. அதை பற்றி தான் யோசித்தேன். சரி சரி கிளம்பு, டைம் ஆகிடுச்சு பாரு. ஆமாம், காலையில் டிஃபன் செஞ்சியா இல்லையா? அதெல்லாம் எப்படி? ஏங்க யாருன்னா இட்லி கடைக்கு வேலைக்கு போகும்போது சாப்பாடு டிஃபன் எதனா செய்வாங்களா? அங்கே இருக்கும்ல லாஸ்ட்டில் மீந்ததெல்லாம் எத்தாந்தானே, கவலைப்படாதீங்க. அதையே 3 வேலையும் சாப்பிட வேண்டியது தான். உமா, ஒரு வேலைக்குனாலும் பரவாயில்ல, 3 வேலைக்கெல்லாம் அதை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்காக செஞ்சு போடு. ஏங்க சும்மா தான் சொன்னேன், ஒரு வேலைக்கு தான். நான் காலையில் நைட்டு டிஃபனு, மதியம் மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கலாம் என்ன? சரி சரி, பிள்ளைக்கு அப்பப்போ போடணும். சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிலாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. ஆஃபீஸ் வேறு சீக்கிரமாக போகணும். காலையில் எழுந்து பிள்ளை தூங்கிட்டு இருந்தாலும் ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணி விட்டுரு. சாப்பாடை கட்டி ஒழுங்காக அனுப்பிவிடு. அங்கேயே அரட்டச்சின்னு இருக்காது. குழந்தைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அடிக்கடியாக ஸ்டோர் பண்ண சாப்பாடெலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் தரணும். ஏங்க நான் எப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்துருக்கேன்? நீங்கள் கிளம்புங்க. எங்க நீங்கள் கிளம்புறீங்களோ தூங்குறீங்களோ, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பார்த்து போகுமா, இருட்டா வேறு இருக்குது. நாகி துரத்திக்க போகுது. போகும்போதே வாயை வைக்காதீங்க. எனக்கு தெரியும் எப்படி போகணுன்ட்டு. என்னை பார்த்து எந்த நாயும் குலைக்காது. அது சரிதான், நீ தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பேயாச்சு. உன்னை பார்த்து எந்த நாயினா குலைக்குமா என்ன? தேவை சும்மா தான் சாத்திட்டு போகிறேன். டாப்பால் போட்டு தூங்குறதுனா தூங்குங்க. வீட்டை திறந்து விட்டு தூங்காதீங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு கிளம்பு. அப்பப்போ சாப்பாடை செஞ்சு போடணுமா ஃப்ரெஷ்ஷாக. எனக்கு தெரியவா போது நம்ம எப்படி செய்கிறோன்ட்டு அவருக்கு. காலையில் எடுத்துன்னு வந்து போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். மதியம் கொஞ்சம் அழகாக ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு வச்சுட்டு நைட்டுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து சூடு பண்ணி போட்டால் என்ன தெரிய போகுது? சாப்பிட தான் போகிறாரு. நம்ம என்ன 2-3 நாளாக வச்சு சாப்பிட்றோம்? ஒரே நாள் தானே வச்சு சாப்பிட்றோம். அதெல்லாம் எதுவும் ஆகாது. சரி நம்ம கிளம்பிடுவோம். ஏறுனே லேட் ஆயிடுச்சு போல். என்ன இது இவ்வளோ காலையில் இந்த உமாக்கா எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. ஒரு வேளை இட்லி கடையில் இருந்தாங்களே, ஒரு வேளை அங்கே தான் போகிறாங்களே என்னமோ. இவ்வளோ சீக்கிரமாக இட்லி கடை தந்துட்டு இருப்பாங்க? இட்லி கடை போட்டாலும் போட்டாங்க. வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிடவே விருப்பம் வர மாட்டேங்குது. ராணி அக்கா கைப்பக்குவம் அமோகமாக இருக்குது. நம்ம செஞ்சால் அப்படி வர மாட்டேங்குது. ஏன் தான் தெரியல. ராணி அக்கா கடையில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு இருக்க ஒரே வேலை சமையல் செஞ்சு சாப்பிட்றது. இப்போ அந்த வேலையும் இல்லை. சரி போர் அடிக்குது. எதனா கொஞ்சம் நேரம் போய் டிவியை பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கா போக வேண்டியதான் இட்லி கடைக்கு. என்ன அதிசயமாக இருக்குது. நேற்று ஏதோ கார்த்திகை தீபாவளியும் கோலம் போட்டாங்கன்னு நினச்சா இனிக்கம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இந்த அக்காவை இந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க.
நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தான் அந்த பழக்கம்லாம் இல்லையே. நம்ம போய் தூங்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு கரெக்டாக டானே 8 மணிக்கெல்லாம் போகணும். அப்புறம் இட்லி கடையில் இட்லி கடை ஆயிடுச்சுன்னா பட்னி தான் நம்ம. என்ன உமா காலையிலேயே இந்த சைடு வந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, ராணி அக்கா இட்லி கடை போடுறாங்களா, அதான் கூட மாட ஒத்தாசியாக வேலை செய்யலான்னு வந்தேன். சரிக்கா டைம் ஆயிடுச்சு, நான் உள்ள போய் வேலை செய்கிறேனே. சரி சரி போமா போமா. நம்ம அக்காவுக்கு ஒத்தாசை செய்ய அந்த தெருவு இந்த தெருவில் இருந்தெல்லாம் வராங்களே. பக்கத்தில் இருக்க நான் பக்கத்து வீட்டில் இருக்க நம்மளால செய்ய முடியல. என்ன பண்ணுறது, காலம் மாறி போச்சு. பக்கத்து வீட்டில் இருந்தாலும் வீட்டு உள்ளே கூட போக முடியல. என்னதான் சண்டைங்களோ ஒன்றும் புரியல. இந்த மாடு காலிலேருந்து கத்தின்னு இருந்துச்சு, இப்போ ஒரு சவுண்டு கூட காணும். இந்த மனுஷன் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. மாடு மேய்ச்சி அசதியில் தூங்குறாரு போல. எப்பவும் மனசு வரல, நம்மளே போய் பார்ப்போம் என்ன பந்து மாடுன்னு. ஏமா சும்மா கத்தின்னு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த என்ன பாலை கறக்க மாட்டேனா என்ன? இரு, உனக்கு வைக்க கந்து போட்டு தண்ணி கொஞ்சம் வைக்கிறேன். அப்புறம் கண்ணுக்குட்டியை விட்டு பால் கறக்குறேன்னா போயிட்டு வரேன் இரு. இந்த வைக்காத மனுஷன் இங்கே போடுனா போய் வீட்டு பின்னாடி போட்டு வச்சிருக்காரு. போய் எத்தனை வருவோம் கடற்கன்னு. கண்ணுக்குட்டி பாவம் பசியில் இருக்கும், சீக்கிரமாக வைக்கா போட்டு தண்ணி வச்சுட்டு பாலை கறக்கணும். என்ன இது வைக்காவா இல்லை வேற எதனாவா? பிடுங்கவே முடியல, எவ்வளோ டைட்டாக இருக்குது. வந்துரு வந்துரு ஒழுங்கா வந்துரு. எப்படியோ ஒரு கத்தை பிடிங்கிட்டோம். இதை போய் போட வேண்டியதா, இது வரையும் போதும். அப்புறம் வேணா அந்த மனுஷனை கொஞ்சம் நேரம் போட சுட்டு அப்புறம் மாடை ஓடிம்ப சொல்லலாம். பாவம் மாடு ரொம்ப ஓடுறா போல. ரொம்ப ஆசையாக தூங்குறாரு அந்த மனுஷன். எழுப்பக்கூடாது, எப்போ எழுந்துக்கிறாரோ எழுந்துக்கிட்டோம், பொறுமையாக ஓடி போட்ட மாட்டேன். ரொம்ப பசிக்குதா, இந்த இதை சாப்பிட்டு என்ன நான் போய் தண்ணி எடுத்துன்னு வரேன். நான் ரொம்ப பசி போல, எப்படி சாப்பிட்டு போய் மாடு இருந்தா அந்த தண்ணியும் குடி, நான் அப்புறம் வரேன். என்ன சாப்பிட்டு அப்புறம் தண்ணியை குடி. ஒரு நேரம் கழிச்சு நான் போய் உன் கண்ணுக்குட்டியை ஓட்டின்னு வரேன். விடிஞ்சிருச்சா? கீழே ஒரே சவுண்டாக இருக்கே. இந்த பொம்மை இட்லி கடைக்கு எல்லா வேலையும் முடிச்சாலா இல்லையான்னு தெரியல. சரி போய் பார்ப்போம். இந்த சோனி நாய் பாரு எப்படி தூங்கின்னு இருக்கு. என்ன இது, ஸ்கூல் முடிஞ்ச உடனே டைப்ரைட்டிங் கிளாஸ் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அம்மா கிட்ட போய் நம்மளை கேட்டு பார்ப்போம். அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. கேட்டா எப்படி இருந்தாலும் 12th முடிச்ச உடனே காலேஜில் சிஸ்டத்துலலாம் ஒர்க்கு கொடுப்பாங்க. இப்போத்துலேருந்தே கற்றுக்கினா நல்லா தான் இருக்கும். இந்த சோனி நாய் இருக்கும்போது சொன்னால் நானும் வரேன்னு சொல்லும் போல். எதனா கேட்டால் மட்டும் நம்ம எதனா கேட்குறோமா? ஆனால் நம்ம எதை கேட்டாலும் எனக்கும் வேணும்னு தான் அடம் பிடிக்கிறான். இந்த சின்னதுங்களாம் இப்படி தான் எல்லா வீட்லேயும் விஷமாக இருக்குதுங்க. பாத்ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்மா கிட்டே போக வேண்டியது தான். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இட்லி கடை போட்டாலும் போட்டால் இவ்வளோ வேலை இருக்குது, செய்யவே முடியல. வேலையே முடிஞ்சது, இவங்க எல்லாத்தையும் போயிட்டாங்க. இந்நேரம் கடையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இல்லைங்கன்னு 1க்கு 2 இருக்குது. 2 பொம்பளை பசங்க தான். ஆனால் ஒரு வேலைக்கு ஒத்தாசை கிடையாது. இன்னும் எழுந்துக்கல, இன்னும் தூங்கி நிறுதுங்க. நாடா அம்மா இட்லி கடை போடுறாங்க, எல்லாம் நம்ம வேலைன்னு செய்வோம். ஏன் எதனா கூட மாட ஒத்தாசையாக வேலை செய்வோன்றதே கிடையாது. அவளுங்களை எழுப்பி அவங்களை 2 வேலை வாங்கலான்னு பார்த்தா நம்மள 2000 வேலை வாங்கிடுவாங்க. அவளுங்க சண்டை தீர்த்து வைக்கிறதே பெரிய வேலையை நம்மளுக்கு இருக்கும். அவங்களை எழுப்பத்துக்கு பதில் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்தே போயிடலாம். கொஞ்ச நேரம் உட்காந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. காலையில் எழுந்ததுலேருந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத வேலை செஞ்சுருந்தோம். என்னம்மா காலையிலே ஜாலியாக உட்காந்துருக்கியே? ஆமாம்மா ஆமாம், எனக்கு என்ன, இப்போ தான் எழுந்து உட்காந்துன்னு இருக்கிறேன். எனக்கு 1க்கு 2 பசங்க இருக்குது. என்னை தரையில் காலை வைக்க விடாத வேலை செய்கிறாங்க. நான் ஒரே ஜாலி. இப்போ நான் என்ன கேட்டேன்? நாங்கள் என்ன ஒரு வேலை கூடவா செய்யறதில்லை? நீ சொன்ன வேலையெல்லாம் செய்கிறோம்ல. அதை தான் ஒரு வேலையை 1000 வாட்டி சொன்னால் தான் செய்கிறீங்க. அதெல்லாம் 2 வேலை எனக்கு வைக்கிறீங்க. ஆனால் நீ என்ன ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கியான்னு கேட்குறேன். என்னடா அம்மா ஒத்தாசையாக வேலை செய்வோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்நேரம் எழுந்து வந்துட்டு என்ன ஜாலியாக உட்காந்துருக்கிறீங்களான்னு கேள்வி வேறு. என்ன இது ஒரு கேள்வி கேட்டு இந்த பொம்மையாண்ட இப்படி மாற்றி இனிமே காலையே? சரிம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் ஸ்கூலுக்கு போகணும், கிளம்புறேன். சரி சரி, நான் கூட கடையில் போயிட்டுனா வரது லேட் ஆகிடும். 2 பேரும் சாப்பிட்டு முதல்ல அவளை குளிக்க சொல்லி, நல்லா குளிச்சுட்டு போக சொல்லு ஸ்கூலுக்கு. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டியே வச்சிட்டேன் ரெடியாக. மறந்து விட்டு போனேன் நினச்சிக்கோ, அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துடும். கட்டி வச்சது எடுத்துன்னு போட்டு கூட அதை எடுத்து பேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு ஆள். உங்களெல்லாம் நான் தான் பண்ணுறது தெரியல. உங்களெல்லாம் பிள்ளையா பெற்றதுக்கு நான் தான் பாவம் பண்ணமோ தெரியல. போன ஜென்மத்தில் நான் பண்ண பாவம் தான் நினைக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு பிள்ளையாக பண்ணுறது. இருந்தாலும் இப்படிலாம் பேசாதீங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? டிஃபன் பாக்ஸ் தானே எடுத்துன்னு போகிறோம். டிஃபன் பாக்ஸு, தண்ணி, வாட்டர் பாட்டிலை பிடிச்சி வச்சுட்டு அதையும் எடுத்துட்டு வீட்டெல்லாம் கதவை பூட்டிட்டு போங்க. அப்பா எங்கள் ஆளையே காணோம். அப்பாவுக்கு காலையிலேயே ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, நான் வேலை இருக்குன்ட்டு, அதனால் காலையிலே போயிட்டாரு. நீங்கள் போகும்போதே சாப்பிட்டு கிப்பிட்டு வீட்டை எல்லாத்தையும் நல்லா பூட்டிட்டு போங்க. நான் கிளம்புறேன். சரி சரி, நாங்கள் கிளம்புறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்கள் சேனலில் லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், மறக்காதீங்க மக்களே. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே மக்களே, எனக்கு இட்லி கடை போட டைம் ஆகுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.